குறவர் கொண்டு வந்த தேனில். குறவர்களை எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் குறவர் கொண்டு வந்த தேனில் தெவிட்டுகிறது ஈடற்ற இனிப்பு. இயற்கையோடு வாழ பிறந்தவர்களால் கலப்படம் செய்ய தெரியவில்லை. ஒரு குறவர்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கின்ற அறம், பண்பு, விழுமியத்தை இவ்வளவு தெளிவாக பார்க்கிறவர் நம் தமிழ்நாட்டின் தில்லை தொகுதிக்கான பிரச்சனைகளை எவ்வளவு தெளிவாக பார்ப்பார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்படிப்பட்டவங்க நமக்கு வேண்டும், இப்படிப்பட்டவங்க தான் வேணும். இந்த ஆளை விட நீங்கள் யார் சட்டமன்ற உறுப்பினரா இந்த தில்லையில் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? வர சொல்லுங்க, எல்லா வேட்பாளரையும் வர சொல்லுங்க, உட்கார வைப்போம். இவரை பேச சொல்லுவோம், மற்ற எல்லாருமே பேசட்டும். இவர் தில்லைக்கு மட்டுமான எல்லை கட்டிய சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. இவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து உலக அறமன்றத்திற்கு கேள்வி எழுப்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். இவருடைய ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் இந்த உயிர்நேய சிந்தனை, உலக அமைதி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ ஒரு சூழலில் நமக்கு தவறி வந்து விழுந்த ஒரு மிகச்சிறந்த பரிசு. இவருக்கு குத்துற வாக்கு அது உலக உயிர்களை பாதுகாக்கின்ற வாக்கு. இவரை தேர்ந்தெடுத்தால் நாம் மன நிம்மதியோடு அடடா ஒரு சிறந்த வேட்பாளரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்ற பெருமிதம் அடைய 5 ஆண்டுகளுக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு. அதை இழந்து விடாதீர்கள், அதை இழந்து விடாதீர்கள். இந்து முஸ்லிம் பார்க்காதீர்கள். அனைத்து உயிர்களுக்குமாக குரல் கொடுக்கிறவன் எப்படி ஒரு மதத்திற்குள்ளாக கட்டுப்பட்டவனாக இருப்பான்? இல்லை இல்லை இல்லை. இத்தகைய ஒரு நல்ல மனிதரை, நல்ல கவிஞரை நான் போய் அமர்ந்தால் என்ன பேசுவேனோ அதை விடவும் சிறந்த முறையில் பேசுகிற ஒரு வேட்பாளராக, என் உயிருக்குனே உடன் பிறந்தாராக அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இதே அரங்கத்தில் நாமே அமர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிற பொழுதும் நான் எனக்கு பாராட்டுகிற நேரத்தை விட ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அமர நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என் முத்தம் மிக விலை மதிப்பற்றது. நான் தலைவர் பிரபாகரனுக்கும் முத்தம் கொடுத்திருக்கிறேன். என் எழுச்சி தமிழருக்கும் ஒவ்வொரு தடவையும் முத்தம் கொடுக்கிறேன். என் அன்சாரிக்கும் முத்தம் கொடுக்கிறேன். இதை வெற்றி முத்தமாக்கி நீங்கள் என்னை மகிழ்ச்சியடைய வையுங்கள். அவரை 5 ஆண்டுகளுக்கு பிரச்சனைகளின் நாயகனாக இங்கே தொடர்ந்து நம்மால் தொந்தரவு தரக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். இத்தகைய இளைஞர்கள் தான் எங்களுக்கு தேவை.